அகமதாபாத் விமான நிலையத்தில் புறப்பட்ட விமானம் சில நிமிடங்களில் விழுந்து நொறுங்கி விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த விமான விபத்தை தொடர்ந்து தற்பொழுது அங்கு விமான நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? நிச்சயமாக இந்த விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் மூடப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கும் வகையில் சிறப்பான ஒரு கிரீன் காரிடார், சிறப்பு வழித்தடம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர இந்த விமான நிலையமும் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது விமான நிலையத்தினுடைய அந்த பகுதியில் தான் இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. எனவே மற்ற விமானங்களுடைய புறப்பாடு மற்றும் வருகையில் இது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதால் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கின்றது. குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் நிலைமையை தாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை உடனடியாக மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டு இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி தங்களால் ஆன அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என உறுதியளித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீட்டு அவர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிப்பதற்கு முன்னுரிமை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். இவை தவிர சுமார் 80 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் சம்பவ இடத்திற்கு காந்தி நகரில் இருந்து விரைந்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பல்வேறு புதிய தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. விமானம் புறப்பட்ட 10வது நிமிடத்தில் சுமார் 825 அடி உயரத்தில் இந்த விபத்துக்குள்ளாகியிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்டதாக ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டாலும் இதில் வேறு ஏதேனும் சதிவேரை அடங்கியிருக்கிறதா என்கிற கோணமும் கூட தற்போது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் விரிவான விசாரணை மற்றும் தகவல்களுக்கு பிறகுதான் இந்த விபத்துக்கான முதன்மையான காரணங்கள் தெரிய வரும். ரமேஷ்குமார், அதே போல 230 பேர்ல இந்த பயணிகளை இப்போதான் அவங்களுடைய உறவினர்கள் அங்கிருந்து அனுப்பியிருப்பாங்க. இப்போது விமான நிலையத்தில் அந்த நிலைமை எப்படி இருக்கு? ஏன்னா 230 பேருடைய நிலைமை என்னன்னு தெரியல, மற்ற 12 பேருடைய நிலைமை என்னன்னு தெரியல. உயிரிழப்போ காயமோ ஏதாவது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கா? இல்லை, அது குறித்து எந்த விதமான தகவலையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஏனென்றால் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், ஒருவேளை யாருடைய சடலமாவது கண்டெடுக்கப்பட்டால் அவருடைய உடல்கள் அடையாளம் காணப்பட வேண்டும், அவர்கள் இதில்தான் பயணம் செய்தார்களா என்பதையெல்லாம். எனவே அதற்கெல்லாம் இன்னும் சில நேரங்கள் ஆகும். ஒரு 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் வரை ஆகலாம். ஆனால் இந்த காட்சிகளை வைத்து பார்க்கின்ற போது நிச்சயமாக பலத்த பலருக்கு காயம் ஏற்பட்டிருக்கும் என்பதை மட்டும் நம்மால் உறுதியாக கூற முடியும். அதுவும் அந்த விமானம் வெடித்து சிதறுகின்ற அந்த காட்சிகள் வைத்து பார்க்கின்ற போது இந்த சேதம் என்பது மிக கொடூரமாக இருக்கும் என்பதை காட்சிகள் மூலமாக பார்க்க முடிகின்றது. இருப்பினும் இந்த நேரத்தில் உயிரிழப்பு குறித்து நாம் கூறுவது சரியானதாக இருக்காது. அதிகாரிகள் முறைப்படி அறிவிக்கும் போது மட்டும்தான் உயிரிழப்புகள் குறித்த முழுமையான தகவல்கள் தெரிய வரும். மற்றபடி காயமடைந்தவர்களை பற்றிய விவரங்கள் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக நமக்கு தெரிய வரும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். விமானம் கிளம்பும் போது அதனுடைய ஃபுல் கெப்பாசிட்டி, அதனுடைய எரிபொருள் இருக்கும், அதே நிலையில் அது விழுந்திருக்கிறது. அதனால தான் அது வெடித்து சிதறி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்குறப்பவே தெரியுது. சிலரை தீக்காயத்தோடு கொண்டு சென்றதை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு சென்றதை நம்ம காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. விமானம் ஓடுதளத்திலேயே விபத்துக்குள்ளானதா முதல் கட்ட தகவல் வர, விமானம் டேக் ஆஃப் ஆகி அதன் பிறகு ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறோ இல்லை இன்ஜின் செயலிழப்போ ஏதோ ஒரு காரணத்தால் மீண்டும் தரையில் மோதி விழுந்து அது அதன் பிறகு வெடித்திருக்கிறது அப்படின்னு தகவல் தெரிய வருகிறது. அதனால் பாதிப்பினுடைய எண்ணிக்கை, காயமடைந்தோர் எண்ணிக்கை, உயிரிழப்புடைய எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்ற அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. அதை சமாளிப்பதற்காக உடனடியாக பேரிடர் மீட்பு படையினரும் கூட விரைந்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ்களுக்கென தனியான வழியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. எல்லா பணிகளும் இப்போது அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மீட்பு பணிகள் மட்டுமே மும்முரமாக நடைபெற்று வருகிறது.
அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.